பாஜக வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து மறைமுக பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது அண்ணனுக்கு தெரியும். பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ஈஷால என்னைக்கு சிவராத்திரி ஆரம்பிச்சு அன்னையிலிருந்து இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருக்கிறதெல்லாம் அண்ணனுக்கு தெரியும். அவருக்கும் உற்ற நண்பர்கள் எல்லாம் டெல்லியில் இருக்கிறதுனால அவர் மூலமாக தகவல்கள் அறிஞ்சிட்டு இருந்ததுனால அவருடைய கட்டுப்பாடுகள் இப்படி தான் இருக்கும்னு நினச்சார். ஆனால் நேற்று அமித்ஷா இவ்வளோ தூரம் எடப்பாடி கிட்ட பணிஞ்சு போனதை பார்த்து உலகமே அதிர்ச்சியமாயிட்டு. எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாட்ட அடி பண்ணிக்கல, அமித்ஷா எடப்பாடி பழனிசாமிகிட்ட சரண்டர் ஆகிட்டார். அதுதான் உண்மை. என்டிஏ கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தான் தலைவர் சொல்லும்போது மொத்தமாக முடிஞ்சு போச்சு. பிஜேபி இல்லை தமிழ்நாட்டில்ங்கிறத அவரே ஊர்ஜிதப்படுத்திட்டு போயிட்டார். ஒரே ஒரு ஆள் நபர் அண்ணாமலை தன் உழைப்பை 4-5 ஆண்டு காலம் ஒரு ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்து இந்த கட்சிக்காக உழைச்சது வீணுங்கிறத நேற்று ஒரு நொடியில் எல்லாத்தையும் போட்டு உடைச்சி போட்டு போயிட்டார். அதுவே அப்பேற்பட்ட அண்ணாமலைக்கே அவ்வளோ பெரிய துரோகத்தை பாஜக பண்ணும்போது நம்பி இருக்கிற அண்ணன் ஓபிஎஸ் அண்ணனுக்கு துரோகம் பண்ணாமல் இருப்பாங்களா? அப்போ துரோகமும் சேருறதுனால அண்ணாமலைக்கும் துரோகம், ஓபிஎஸ்க்கும் துரோகமா? ஆமாம், இப்போ துரோகமும் இணைஞ்சிருச்சு.